வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தலைப்புச் செய்திலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் அமைச்சர்களை எந்தெந்த துறைக்கு போட போகிறோன்னே தெரியல, யாருன்னு இன்னும் தெரியல. ஆனால் முதலமைச்சர் அதுக்குள்ளே ஐஏஎஸ் அதிகாரிகளோட மீட்டிங் போயிட்டுருக்காரு அப்படின்னு நியூஸஸ்லாம் வருது. நீங்கள் ஒவ்வொரு செக்டர்லேயும் அமைச்சரை போட்டால் தானே அந்த அமைச்சரோடு சேர்ந்து நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியோட மீட்டிங் போட முடியும். சரி, இது வந்து நிர்வாகத்தில் உள்ளதை சரி பார்த்துப்போம். அடுத்தது தொண்டர்களுக்கு உங்களுக்கு என்னதாப்பா பிரச்சனை? அவருக்கு தான் 6 மாதம் டைம் கொடுக்குறோன்னு சொல்லியாச்சு. 6 மாதம் ஆட்சி செய்யட்டும், நல்லது செஞ்சால் வரவேற்கிறோம் நாங்களும் சொல்லிட்டோம். அதுக்குள்ளே அடுத்தவன் பண்ணதுக்கெல்லாம் தான் பேரை வச்சுக்கிறது. உங்கள் அண்ணன் சொல்கிறார்ல, ஊரா விட்டு நெய் அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று அடித்தார்ல, அதைத்தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. காஞ்சிபுரத்தில் 3ஆம் மாதம், இந்த வருஷம் 3ஆம் மாதம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது குட்கா அழித்தாங்க. ஃபோட்டோவை போட்டு விட்டு நீங்கள் அண்ணன் வந்து ஒரே நாள் அழிச்சிட்டு வரேன்ட்டீங்க. அதை விட பெருசு ஒரு முட்டாள்தனத்தின் உச்சம். தமிழ்நாட்டின் முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா. ஒரு நாட்டோட முதலமைச்சராகவே ஒரு பெண் ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டில். இரும்பு லேடி ஒருத்தவங்க. அவங்க முதலமைச்சராக இருந்த ஒருத்தவங்க எங்கே? நீங்கள் அமைச்சருக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமாக அமைச்சர்கள் இருக்காங்க தெரியுமா? 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்து பெண் அமைச்சர்கள் எல்லா ஆட்சியிலையும் இருந்துட்டு இருந்திருக்காங்க, கடைசியாக அமைச்ச ஆட்சி வரைக்கும். ஏன் உங்கள் ஆள் ஒருத்தர் தூத்துக்குடியில் ஜெயிச்சார், கீதா ஜீவன். அவங்க யார்? திமுகவோட அமைச்சர். நான் உங்களுக்கு யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன். அது உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்களா, அதுக்காக இதை சொல்கிறேன். அது மாதிரி ஏன் இந்த உருட்டு, ஏன் இந்த பொய்? ஆல்ரெடி ஒரு திட்டம் அறிவிச்சாச்சு. அதில் வேறு 4 பெண்களை வந்து வீடியோ போட விட்டு எங்களுக்கு மகளிர் உரிமை தொகைலாம் வேணாம், இலவச பேருந்துலாம் வேணாம், நீங்கள் நல்லா ஆட்சி செஞ்சால் போதும், அதெல்லாம் நாங்கள் பார்த்து உனக்கு வேணான்னா எழுதி கொடுத்துட்டு போ, எனக்கு வேணாம் இந்த காசு. அந்த காசை வச்சு பயன்படுறவங்க கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? நீ 4 ரூபா காசை கொடுப்பா, 4 பேர் 5000 காசை கொடுத்துட்டு நடின்னு அடிச்சுட்டு போயிடுவேன். உனக்காக இருக்கிறவங்கலாம் விட்டு நடுத்தூரில் நிற்கணுமா? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உனக்கு வேணான்னா நீ விடாத. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்லாம் நல்லா தெரியுது. ஏன் இந்த வேலை? உனக்கு வேணான்னா நீ எழுதி, எனக்கு உரிமை தொகை வேண்டாம், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், விஜய் முதலமைச்சராக இருந்தால் போதும், எனக்கு சோறு தண்ணி கூட வேணாலும் எழுதி கொடுத்துட்டு நீ சந்தோஷமாக இருந்துக்க. ஏன் அதை போய் வீடியோ போட்டு? ஏன்னா அண்ணன் இது வரைக்கும் இதுவரைக்கும் எதுவும் ஆரம்பிக்கல, எந்த திட்டமும் ஆரம்பிக்கல. தொடச்சிட்டு போன கஜானாவிலேருந்து எப்படிப்பா காசு கொடுத்தீங்க மாணவர்களுக்கும் பெண்களுக்கும்? நான் அன்றைக்கே சொன்னோம்ல, ஒரு கஜானாவெல்லாம் அப்படிலாம் தொடச்சிட்டு எவனும் போக முடியாது ஜனநாயக நாட்டில். இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்சிலேருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காபந்து முதலமைச்சர் தான், காபந்து நிர்வாகம் தான். அப்போ அதுக்காக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடாமல் இருந்தாங்களா? இல்லை ஏதாவது அடுத்த கட்ட அரசு வேலைகள் நடக்காமல் இருந்துச்சா? வரி டேக்ஸ் கட்டுறவன், ஜாமான் வாங்குகிறோம், பில்லு கொடுக்கு, இதெல்லாம் பண்ணாமலா தான் அது எல்லாம் நடக்கும். யார் நிர்வாகம் வந்தால் அவங்க திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நடக்கிற சிஸ்டம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும், புதுசாக எதுவும் நடக்காது. அது காரணம் அந்த சட்டம், அந்த அரசு. இந்த அடிப்படை புரிதல் கூட தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தவேகா பற்றி பேசினாலே கமெண்ட் போடுது. கமெண்ட் போகிற ஒருத்தன் கூட ஏன்டா ப்ரொஃபைலில் ஃபோட்டோ வச்சுக்க மாட்டீங்க? ஏன் இப்படி திருட்டுத்தனம்? ஏன் இப்படி மொல்ல மாதிரித்தனம்? உங்கள் வீட்லேயும் பெண்கள் இல்லை, உங்கள் வீட்லேயும் தாய்மார்கள், தங்கச்சி, அவங்களெல்லாம் இப்படி பேசுவீங்களா கெட்ட வார்த்தையில்? எத்தனை பெண்கள் திமுக ஆதரவாக பேசுனா, சாதாரணமாக கருத்து சொல்கிற பெண்களுக்கு எதிராக நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? இதில் ஒரு அசிங்கமாக இல்லை? உங்களுக்கு கருத்து இருந்தால் நேராக சொல்லு. என்ன மாதிரி இப்போ நான் பேசுகிறேன்லாம் வீடியோ, என் ப்ரொஃபைலில் என் ஃபோட்டோ இருக்குது, நான் பேசுகிறேன் நேராக. எனக்கு திட்டுறியா? என்ன திட்டு? நீ சொல்கிறது தப்புடா, நீ இப்படிலாம் பேசக்கூடாது, எங்கள் அண்ணன் இத்தனை திட்டத்தை போட்டார், இதெல்லாம் நீ பொய் சொல்கிற, மறைக்கிறேன்னு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா நடக்கிறத நான் பேசுகிறேன், பதிலுக்கு பதில் பேசி. ஏன் அதை விட்டு மூஞ்சை மறைச்சிக்கிட்டு அதுக்கு ஒரு கமெண்டை போட்டுட்டு? இங்கே பாரு, உங்கள் அண்ணனை திட்டுறது எங்கள் நோக்கம் கிடையாது. எங்கேயா ஒருத்தன் கற்பழிச்சா திமுக அரசு தான் காரணம், எங்கேயா ஒரு கொலை நடந்தால் திமுக அரசு தான் காரணம். ஒரு கொலை நடக்குது, ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னா அது காரணம் எந்த அரசும் கிடையாது, தனி மனித தவறு. ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மமாக இருப்பான். அந்த புறம்போக்குக்கு தான் அந்த யோசனை வரணும். நம்ம ஒரு பெண்ணை தொடுறோமே, நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க, என்ன ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும். அது வராத வரைக்கும் அந்த கற்பழிப்பு, இந்த கொலை செய்கிறதெல்லாம் தனி மனித தவறு, அவன் திருந்தணும். இது யாரும் போய் ஒரு அரசு சட்டம் ஏற்றுனா போலீஸை காவலுக்கு நிறுத்தலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீட்டு முன்னாடி ஒரு போலீஸை நிற்க வைக்க முடியுமா? உங்கள் மனசாட்சிக்கே நான் இந்த கேள்விக்கு விட்டுறேன். அதெல்லாம் பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் யோசித்து இப்படித்தான் பொய்யா பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. சரி, வந்துட்டு அடுத்த கட்டத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு ஏன் விளம்பரம்? அது இல்லாமல் பெண்களுக்கு மகளிர் சிங்கப்படைன்னு அமைச்சிட்டாருன்னா அது ஒரு
ஏற்கனவே 2025 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் போலீஸ் இதுக்காக பிங்க் கலரில் ஒரு ஆல்ரெடி அறிமுகப்படுத்தின வெஹிக்கிளை தான் நம்பரை மாற்றி கலரை மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு திட்டத்தை பேரை மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வரைக்கும் எல்லா திட்டத்தையும் கவர்மெண்ட் திட்டத்துக்கு பேர் மாற்றிட்டுருக்கீங்க. சிங்கப்பண்ணை போதை தடுப்பூசி எல்லாம் ஆல்ரெடி உள்ளது, நீங்கள் மாற்றிட்டீங்க. சரி, அது ஓகே, அதெல்லாம் கூட ஓகே. அது எல்லாம் இப்போ வந்துட்டீங்க, உங்கள் பேருக்கு மாற்றுறீங்க, அது கூட ஏற்றுக்கலாம். ஆனால் நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி ஒரு உருட்டு விட்டுறீங்க பாரு, அதுதான் இங்கே பிரச்சனை. தயவு செஞ்சு நேர்மையான அரசியல் பண்ணுற நீங்கள் நேர்மையான அரசியல் பண்ண மாட்டீங்க, பண்ண முடியாது இனிமேல். எப்போ நீங்கள் அதிமுகவிலேருந்து 25 பேர் ஆதரவு இந்த பக்கம் உங்களுக்கு இழுத்தீங்களோ உங்கள் கதை முடிஞ்சு. நேர்மைங்கிற பேச்சுக்கு வேலை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது. நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்திட்டு போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் நீங்கள் இன்னொரு கட்சியை உடச்சி ஆளை இழுத்துட்டு வரணுன்னா அப்போ அந்த கட்சியில் வரவங்களுக்கான வழக்கு நடத்துறதுக்குலாம் யார் காசு கொடுப்பாங்க? அண்ணன் தானே காசு கொடுக்குன்னு. அந்த கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் தான் ஊழல், மொத்தம் சிஸ்டமும் ஊழல் தானே புதுசாக வந்தீங்க. இப்போ அவங்களே கொண்டு வந்து நீங்கள் அமைச்சர் ஆக்குனாக்கா அப்போ அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்களா? இந்த கதைலாம் அந்த மக்களை இன்னசென்ட் பீப்புள் நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க. அதனால் அவங்கக்கிட்ட அந்த கதை சொல்லலாம், நம்மக்கிட்ட அதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் புரிய வைக்கிற தேவை இப்போ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணீங்க, நீங்களே பாருங்கள். இப்போ இந்த நாலஞ்சு நான் சொன்னது எதுவுமே புரியல. அப்புறம் இந்த பட்டியலில் இருந்தவர்கள் வந்து பொது தொகுதியில் நின்று பெரிய வெற்றி பெற்றாங்க. 24 பேர் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசனையே இல்லையா? சரி, நானே சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இதுவும் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான். 48 தனி தொகுதி இருக்குது. 234 தொகுதியில் 48 தனி தொகுதி. 2 வந்து அந்த ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு அவங்களுக்கு போகும். மீதி 46 வந்து நார்மலாக எல்லோரும் நின்று பட்டியலில் இருந்தவர்கள் மட்டும்தான் நிற்க முடியும். அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க அப்படியே போவாங்க. உங்கள் கட்சியிலேருந்து ஜெயிச்ச 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க பொது தொகுதியிலேருந்து. திமுக கூட்டணியிலையும் விஸ்வநாதன் ஒருத்தர் மேலூரில் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சில பேர் ஜெயிச்சிருக்காங்க பொது தொகுதியில். ஆனால் பாக்கி ஜெயிச்ச உங்கள் கட்சியிலேருந்து ஜெயிச்சு போன 24 பேரும் தனி தொகுதியில் ஜெயிச்சாங்க. அந்த தொகுதியில் அவங்க தான் நிற்க முடியும், வேறு யாரும் நிற்க முடியாது. இதுதான் அடிப்படை புரிதல். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இனிமேலாவது பொய் இந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் தான் அரசியலுக்கு வந்துட்டீங்களே, ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, தைரியமாக உங்கள் முகத்தை ப்ரொஃபைலில் வச்சுக்கிட்டு ஓப்பனாக சொல்லுங்கள். நல்ல தெளிவாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் நீ சொல்கிறது பொய், நீ இதை செய்யணும்னு சொல்லு, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை பொய்யே ஆமாப்பா நான் தப்பு சொல்லிட்டேன் மன்னிச்சிருப்பான்னு மன்னிப்பு கேட்டு போகிறேன். இதில் எனக்கு என்ன? இப்போ நான் பேசுகிற எனக்கும் பிரச்சனை இல்லை, இதை கேட்குற உனக்கும் நீ உண்மையாக நேர்மையாக பேசிட்டு போனால் பிரச்சனை இல்லையா? ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் பண்ணலை, நிறையா விர்ச்சுவல் வாரிசுங்கிற பேரில் சொன்னாலும் நிறைய பொய்யான தகவல் அப்படியே அடித்து நிரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் ஃபுல்லாக எல்லாம் பொய். இப்போ நான் சொன்னது எல்லாமே நிறைய பேர் என்னமோ புதுசாக ஆரம்பித்த திட்டங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தப்படுறாங்க. அது எதுவுமே புதுசாக எல்லாமே பழசு, பேர் மாற்றிருக்காங்க. இந்த அரசு இன்னும் புதுசாக எந்த திட்டத்தையும் தொடங்கலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க எல்லோரும். இன்னும் எதுவுமே அறிவிக்கலை, அதுக்கு டைம் இருக்குது. நான் இன்றைக்கி ஏன் அறிவிக்கலை, ஏன் ஆரம்பிக்கல நான் கேட்கலப்பா. நீங்கள் பேர் மாத்திர திட்டத்தெல்லாம் அண்ணன் பண்ணாருன்னு பில்டப் கொடுக்குறீங்களா, அதுக்கு தான் இந்த விளக்கம். உங்கள் அண்ணன் எந்த திட்டத்தையும் இது வரைக்கும் ஆரம்பிக்கும் போது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, வணக்கம்.